இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கேட்குறீங்களா? கம்பு மாவு தோசை. கம்பு மாவு தோசை இப்படி வெங்கலக்கல்ல சுட்ட தோசை சூப்பராக வந்துச்சு. கம்பு மாவு தோசை. அதுக்கு சைட் டிஷ்ஷு வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, பொடி. இந்த பொடி நான் வீட்டில் அரைச்சது. எல்லா பருப்பும் கலந்து ஒரு பொடி செய்வேன். அந்த பொடி தான் இது. இதை அடுத்து எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். கம்பு மாவு தோசைங்கிறது கம்பு மாவை ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். உங்களுக்கு டம்ளரில் சொன்னால் தான் அளவு தெரியும். அது போக ஒரு கை உளுந்தம்பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இந்த கம்பு மாவோடு கலந்து உப்பு போட்டு கரைச்சி ஒரு 2 மணி நேரம் வச்சிடணும். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு உளுந்தோடு அரைக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கம்பு மாவு தோசை ரொம்ப சாஃப்டாக சுடுறதுக்கு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை தோசையும் இதே மெத்தடில் செய்யலாம். கேப்பை தோசையும் இதே மெத்தடில் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.